வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே. ஓகே, எட்டுனது கிரிக்கெட் வீடியோ. சரி, நாளைக்கு இல்ல இன்னைக்கு ரொம்ப 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 முக்கியமான மேட்ச். அதாவது டேபிளையே மாத்தி அமைக்க போற மேட்ச். இல்ல அப்படிலாம் இல்ல. அதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ச். பிளே ஆஃப்ல வர போற அந்த 4வது ஆள் யார்? ஆண்ட பரம்பரையா இல்ல இனிமே ஆள போற பரம்பரையான்றது இன்னைக்கு தெரிய போகுது. அதுல முக்கியமா நம்ம கூட ஒரு எம்ஐ ஃபேன் ஒருத்தர் இருக்காரு. வாங்க அவர்கிட்ட அதை பத்தி பேசுவோம். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு டீமுக்குமே இது கண்டிப்பா முக்கியமான மேட்ச் தான். சரி, இப்போதைக்கு இருக்கிற பிளே ஆஃப் நிலவரம், அந்த 4வது பொசிஷனுக்கு வர்றதுக்கு இவங்களுக்கு என்ன தேவைன்றத சிம்பிளா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா. ஓகே, பிளே ஆஃப்க்கு வந்து இருக்க போறது வந்து இப்போதைக்கு ரேஸ்ல இருக்கிறதே ரெண்டே டீம். அதுல ஒரு அப்பர் ஹேண்ட்ல இருக்குதுன்னு பார்த்தா அது எம்ஐ தான். ஏன்னா அவங்களுக்கும் 12 கேம்ஸ் தான் முடிஞ்சிருக்கு, இவங்களுக்கும் 12 கேம்ஸ் முடிஞ்சிருக்கு. மேபி டிசி மேட்ச் டிசிஎஸ்எஸ் ஜிடி கூட டிசி ஜெயிச்சிருந்தா ஒரு அப்பர் ஹேண்ட்ல டிசி இருந்திருக்கும். அந்த மேட்ச் தோத்தனால இப்ப ரெண்டு பேருமே மோரார்லெஸ் ஈக்குவல். பட் ஸ்டில் எம்ஐக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து ரன் ரேட்லயும் +1ல இருக்காங்க, இன்னொன்னு பாயிண்ட்ஸ்லயுமே ஒரு பாயிண்ட் அதிகமா இருக்காங்க. ஏன்னா நாளைக்கு மேட்ச் அவங்க இன்னைக்கு மேட்ச் அவங்க ஜெயிச்சாலே போதும், ஜெயிச்சாலே அவங்க குவாலிஃபைட், அவ்வளவுதான். டெல்லி வெளியே. ஏன்னா இப்போ வந்து மும்பை வந்து 14ல இருக்கு, டெல்லி 13ல இருக்கு. இப்போ இந்த மேட்ச் மும்பை ஜெயிச்சுட்டு அடுத்த மேட்ச் தோத்தாலும் டெல்லி வந்து அடுத்த மேட்ச் பஞ்சாப் கூட ஜெயிச்சிருச்சுன்னா அவங்க ஸ்டில் அவங்க வந்து பாயிண்ட் கம்மியா தான் இருக்கும் நினைக்கிறேன். ஆமா, 15 வந்திருப்பாங்க. மும்பை வந்து 16ல இருக்கும். சோ ஆப்வியஸ்லி நான் இன்னைக்கு மேட்ச் வந்து மும்பை ஜெயிச்சா மும்பை குவாலிஃபை. ஓகே, சோ இப்போ எனக்கு இப்போ ஒரு क्वेश्चन. இப்போ ஆல்ரெடி ஒரு அப்பர் ஹேண்ட் மும்பைக்கு இருக்கு, இதுல வேற மேட்ச் வந்து வான்கடையில நடக்குதா? வான்கடையில, ஆமா. அப்போ ஜாலி தான் உங்களுக்கு. இப்படிதான்டா சொல்லி ஜிடி கிட்ட முடிச்சு அந்த தீபக் சார். சரி, இப்போ வான்கடையில் நடக்குது, சோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது தானே? ஆமா ஆமா, ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜும் இருக்குது. ஆல்ரெடி பிச்சஸ் அனலைஸ் பண்ணி வச்சிருப்போம், பிளேயிங் 11 அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க எல்லாமே. லைக் அதான் சொல்றேனே, ஓவராலா மேட்ச் யார் ஜெயிப்பான்னு பார்த்தா 90-10ன்ற மாதிரி தான் போக முடியும் கடைசியில. சரி, இப்போ ஓகே, இப்போ சரி, இப்போ மும்பை அவங்க ஹோம் டீம்ல ஆடுறாங்க. சப்போஸ் டாஸ் ஜெயிச்சா எதுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன்? எனக்கு தெரிஞ்சு அன்டவுட்டடா அவங்க வந்து பவுலிங் தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். டியூ ஃபேக்டர் ஒரு விஷயத்துக்காக பவுலிங் எடுப்பாங்க. பிளஸ் வாங்கடே சொன்ன மாதிரி அதுவும் ஒரு சின்ன கிரவுண்டு தான் மோரார்லெஸ். ஸோ அப்படி இருக்கும்போது ஈஸியாக சேஸ் பண்ணி வின் பண்ணிடலாம். ப்ளஸ் பேட்டிங்கும் கடப்பார பேட்டிங் லைனப் இருக்குது. ஸோ ஒரு 7 டவுன் வரைக்குமே நல்ல ஹிட்டிங் பேட்ஸ்மேன் இருக்காங்கன்றதுக்காக ஒரு தைரியமா அவங்க வந்து சேஸ் பண்ணிட்டு தான் போவாங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். யார் ஜெயிச்சாலுமே சின்ன கிரவுண்டு பிளஸ் டியூ ஃபேக்டர் கன்சிடர் பண்ணி அவங்க வந்து சேசிங் போறது பண்ணுவாங்க. ஓகே, இப்போ ப்ராபபிள் 11ல இப்போ ஃபர்ஸ்ட் ஓகே ரெண்டு டீமோட டாப் 3 யார் யார் இருப்பா? ஃபர்ஸ்ட் டிசில இருந்து ஆரம்பிப்போம். டிசி வந்து அதேதான் நான் சொன்னது, ஃபேஃப் டு பிளஸஸ், கேஎல் ராகுல், அபிஷேக் பொருள், இந்த 3 பேர் இருப்பாங்க. இந்த பக்கம் எம்ஐல இந்த பக்கம் ரோஹித், ரிக்கல்டன், ஒன் டவுன் வில் ஜாக்ஸ் ஆர் சூரியகுமார் யாதவ். மாத்தி மாத்தி சிச்சுவேஷனுக்கு மாதிரி ஆடுறாங்க. நான் வில் ஜாக்ஸ் இப்போதைக்கு வச்சுக்கிறேன். சரி, சோ இப்போ கம்பேரிட்டிவ்லி பார்த்தா எப்படியும் உங்களுக்கு தான் டாப் ஆர்டர் நல்லாவும் மும்பை தான். ஆமா, சரி, ஓகே. பெரியப்பா அப்பப்ப சொற்ப ரன்கள்ல அவுட் ஆயிட்டு போயிடுறாரு, அது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மத்தபடி அடிச்சாருன்னா டீம் வின் அப்படின்ற மாதிரி. இப்போ நான் அதுவும் கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ வந்து நீங்க இதுக்கு முன்னாடி இந்த வீடியோல பேசினப்பயுமே சரி, ரோஹித் அடிச்சான்னா அந்த மேட்ச் எம்ஐக்கு ஈஸியா இருக்கு, ஈஸியா ஜெயிச்சது. சரி, இப்போ ரோஹித்தோட ரிட்டையர்மெண்ட் அந்த மனநிலைமையில ரோஹித் எப்படி ஆடுறாருன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த குரூஷியலான மேட்ச்ல அவரோட நாக் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டா இருக்கும்? ஒரு அடிக்காட்டியுமே யூ ஆர் சேஃபா, இல்ல அவர் கண்டிப்பா அடிச்சே ஆகணுமா? ஏன்னா கன்சிடரிங் சின்ன கிரவுண்டு, அந்த பக்கம் பெருசா ஹிட்டர்ஸ் இல்லாட்டியுமே ஓரளவுக்கு நல்ல பேட்டிங் லைனப் வச்சிருக்காங்க. சோ அப்படி இருக்கிறப்போ ரோஹித் நாக் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டா இருக்கும்? அது வந்து என்ன கேட்டா ஓரளவுக்கு தான் அது இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரோஹித் ஆடி கொடுத்தா ஈஸியா மும்பை ஜெயிக்குது, இல்லன்ட்டு இல்ல. பட் ரோஹித் ஆடாமையும் மும்பை ஜெயிச்சிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பேட்டிங் டெப்த் இருக்குது. அவர் விக்கெட் விட்டதை வந்து ஒரு பெரிய இன்னலா பார்க்காத அளவுக்கு இதுக்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மற்ற பேட்ஸ்மேனு. இப்போ அவர் விக்கெட் விட்டுட்டு போயிட்டா ஒன்று ரிக்கல்டன் இல்லை வில் ஜாக்ஸ் இல்லை சூரியகுமார் யாதவ் அப்படியே வரவங்க எல்லாருமே ஒரு 30 ரன்ஸ் 30+ ஷார்ட், குவிக் ஃபயர் 30, குவிக் ஃபயர் 40ன்ற மாதிரி அடிச்சுட்டு போயிடுறாங்க. கடைசியில வந்துட்டு ஹிட்டர்ஸ் மாதிரி ஹர்திக் பாண்டியா, காபின் பாஸ் மாதிரி அடிச்சு முடிச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ அவர் அடிச்சா எங்கேயோ மேமுத் டோட்டலுக்கு போற மாதிரி ஒரு இது கிடைக்குது. அடிக்கலனாலும் ஒரு
200+ அப்படின்ற ஒரு டோட்டலை வைக்கிறதுக்கு 190+ ஆர் 200+ டோட்டலை வைக்கிறதுக்கான பேட்டிங் லைனப் மும்பை கிட்ட இருக்கனால அவரோட நாக் பெருசா இம்பார்ட்டண்டா இல்ல. ஆனா அவர் ஆடினா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா அது வந்து ஒரு 200+ லைக் ஆப்போனன்ட் மேல ஒரு டைரக்ட் பிரஷர் போடும். சோ ஆனா இப்ப இந்த கேள்வியை கேஎல் ராகுலுக்கு இதே மாதிரி எனக்கு கேட்க தோணல. ஏன் சொல்லு, அவர் என்ன பண்ணாலும் அடிக்கிறது அவர் ஒருத்தர். அவர் என்ன பண்ணாலும் அடுத்து ஒண்ணும் நடந்து தொலை மாட்டேங்குது. ஆமா, ஏன்னா அடுத்து இப்போ இவர் விட்டாலும் அடுத்து வந்து ஆடுற மாதிரி இந்த டீம் இருக்குன்னா அந்த டீம்ல அப்படி சொல்லிக்கிற மாதிரி ட்ரிஸ்டன் சப்ஸ் மட்டும் தான் இருக்கிறாரு. கரெக்ட், மத்தபடி யாரும் ஆடல. சோ அதான் கம்பேரிட்டிவா பார்த்தா அந்த சைடு கேஎல் ராகுல் மட்டும் ஒரு மாதிரி ஸ்டாண்ட் அலோனா ஆடிட்டு இருக்கிறாரு. அடுத்து அபிஷேக் போரல் ஓரளவுக்கு அசிஸ்டன்ஸ் தராரு. ஃபேஃப் டு பிளஸ் அவுட் ஆஃப் ஃபார்ம். ஆமா, டோட்டலி அவுட் ஆஃப் ஃபார்ம். ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசன்ல எல்லாம் பார்த்திருக்கோம் நம்ம. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர்ல அவர் எப்படி ஆடி இருக்காருன்னு பார்த்திருக்கோம். அதாவது வந்தா ஒரு 40 ரன்ஸ் இல்லாம அவுட் ஆகிட்டு போக மாட்டாருன்ற மாதிரி ஆடி இருக்காரு அவருக்கு கோலி கூட. சோ அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட இருந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஹையா இருக்குது. இது வரைக்கும் அவர் எந்த மேட்ச்லயுமே அப்படி ஆடலன்றதுதான் ஒரு ஏமாற்றம் அளிக்கிறது. சோ அவர் ஒரு ஸ்டெப் அப் பண்ணி இருந்திருந்தாருன்னா மேபி நான் சொல்லியிருக்கேன் பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்ட்டு. சொல்ல முடியாது, இன்னைக்கு மேட்ச் அது நடக்கலாம். அதான் அவர் வந்து கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணி ஆகணும் இன்னைக்கு. மத்தபடி அபிஷேக் போரல் ஓரளவுக்கு அசிஸ்டன்ஸ் தராரு. பட் ஸ்டில் பத்தல எனக்கு தெரிஞ்சு அபிஷேக் போரல் பண்றது இன்னும் கொஞ்சம் அவரு. ஏன்னா இப்போதைக்கு டீம் வந்து கேஎல் ராகுல மட்டும் தான் சோலா நம்பி இருக்க மாதிரி இருக்கு. ஆமா, சோ இவங்க எல்லாம் கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணி அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடினாங்கன்னா மேபி இன்னொரு வெர்ஷன் ஆஃப் டிசியை கூட நம்ம பார்க்கலாம். அப்பர் ஹேண்டா இருக்கு. சரி, இப்போ இதுக்கு ஒரு மிடில் ஆர்டர் வருவோம். இதுல ஃபர்ஸ்ட் டிசி போடலாம். டிசி மிடில் ஆர்டர். போன மேட்ச் யாரான்னா டூ டவுனு பாப்பு, எங்க அண்ணன் கேப்டன் அக்ஷர் பாப்பு, ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ். ஆனா இந்த வாட்டி அந்த மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறியா? ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் மேல இறக்காம எனக்கு தெரிஞ்சு இறக்கணும். அது இவர் கையில தான் இருக்கு, அக்ஷர் பட்டேல் கையில தான் இருக்குது. அவரை மேபி சீக்கிரமா விக்கெட் விழுந்திருந்தா வேணா அவங்க அதை கன்சிடர் பண்ணலாம். ஓகே, ஸ்டப்ஸ் வந்து பின்னாடி வச்சுக்கலாம், ஒரு ஆங்கர் ரோல் ஆடுறதுக்கு அக்ஷர் பட்டேல் அனுப்பலாம் அப்படின்னு. இவரு ஸ்டப்ஸ், அக்ஷர் பட்டேல், சமீர் ரிஸ்வி, அசுதோஷ் சர்மா, விப்ராஜ் நிகம். பட் போன மேட்சோட 11 தான் எனக்கு போவாங்கன்னு தோணுது. சரி, சோ எம்ஐ சைடு பார்த்தோம்னா அதான் 1 டவுன் வந்துட்டு அங்க வில்ஜாக்ஸ் வச்சனால இப்ப 2 டவுன் வந்து சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, நமன்தீப், கார்பின் பாஷ், ஹர்திக் பாண்டியா. அவ்வளவுதான். இதுக்கு மேல சொல்லணும்னா நான் சாண்டர் சொல்லுவேன். ஆனா சாண்டர் நான் 11 வைக்க முடியாது, 4 ஃபாரின் பிளேயர் மேல ஆயிடும். உங்க பிளேயர்ஸ் எல்லாருமே நல்ல டச்லயும் இருக்காங்க. சூரியகுமார் யாதவ் நல்லா இருக்காரு, ஹர்திக் பாண்டியா நினைச்சாலும் அடிச்சிருவாரு. கம்பேரிட்டிவ்லி திலக் வர்மாவும் ஓரளவுக்கு ஃபார்ம்ல இருக்காங்க. திலக் வர்மா எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும் அவருக்கு. நான் என்ன ஃபீல் பண்றேன்னா மேபி சில மேட்சஸ் வந்து ரொம்ப மேட்சஸ் திலக் வர்மா ஆடல. ஆமா, ஏன்னா சூரியகுமார் யாதவும் ரோஹித் சர்மாவும் நின்று முடிச்சிடுறாங்க, இல்ல சூரியகுமார் யாதவும் ஹர்திக் பாண்டியா முன்னாடி வந்துடுறாரு. சோ இந்த மாதிரி போயிருது. திலக் வர்மா வர மேட்சஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 மேட்ச்ல அவருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 தான் வந்திருக்கிறாரு. மிச்சம் 4 மேட்ச் அவர் 4 இன்னிங்ஸ் ஆடல அவரு. ஸோ அந்த அளவுக்கு டீம் நல்லா ஆடி இருந்தாலும் பட் ஸ்டில் அவர் சான்ஸ் எப்போ வரும்னு வெயிட் பண்ணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்டோட அவர் வரணும். அவர் ட்ரை பண்றாரு, பட் ஸ்டில் எங்கேயோ ஒரு ஷார்ட் ஆயிடுது. ஸோ அவர் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணி ஆடணும். மற்றபடி கார்பின் பாஷும் சரி, இவர் ஹர்திக் பாண்டியாவும் சரி, சூரியகுமார் யாதவும் சரி, நமன்தீர் சொல்லவே வேணாம். ஒரே ஒரு மேட்ச் அந்த ஜிடி கூட மட்டும்தான் எல்லாருமே சொதப்புனாங்க. அது முக்கியமா ஒருத்தர் இருக்கான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி அப்பர் ஹேண்ட் வந்து மும்பைக்கு தான். ஏன்னா ஓகே, அப்படியே அந்த சைடு பார்த்தா பாப்பு வராரு. அவர் வராரு, ரொட்டேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு, அங்கங்க பேட் பால்ஸை பனிஷ் பண்ணணும்னு நினைக்கிறாரு, விச் இஸ் a குட் திங். பட் ஸ்டில் அவர் விக்கெட் ஏர்லி விக்கெட்ஸ் வந்துட்டா அவர் ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு வந்து ஆடலாம். மற்றபடி அவர் வந்து நல்ல ரன் ரேட்ல போயிட்டு இருக்குது, ஒரு நல்ல பேட்டிங் பிச் கிடைச்சிருக்கு, அதை வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்காம நல்ல ஹிட்டர்ஸ் ஒரு 3 பேர் வச்சிருக்கீங்க. அதுல ஒரு ஆளை மட்டும் முன்னாடி ட்ரிஸ்டன் சப்ஸ் வந்து ரெண்டுமே ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். ஆங்கரிங் ரோலாவும் ஆடி கொடுத்துருவான், ஹிட்டிங்னாலும் அடிச்சிருவான். ஸோ அவரை வந்து நீங்க வந்து 2 டவுன் கன்சிடர் பண்ணலாம். 2 டவுனு அக்ஷர் பட்டேல் 3 டவுன் வரணும். சமீர் ரிஸ்வி, அசுதோஷ் சர்மா
அதுக்கப்புறம் விப்ராஜ் நிகம். இந்த பேட்டிங் லைனப்ல போனாங்கன்னா நல்லா இருக்கும், பெட்டர் அவங்களுக்கு அது ஆக்சுவலா. ஆமா. இன்னொன்னு என்னன்னா, எனக்கு 2 ஹிட்டர்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க, சமீர் ரிஸ்வி, அசுதோஷ் சர்மா. ஆனா இவங்க 2 பேரும் ஸ்லோ இன்னிங்ஸ் ஆடுவாங்களான்னு கேட்டா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இவங்க எப்ப ஆடுவாங்கன்னா, ஒரு 17 ஓவர்ஸ்ல விக்கெட் விழுந்துச்சு, 4 விக்கெட் விழுந்துச்சு, 2 பேட்ஸ்மேன் ஹிட்டிங் பேட்ஸ்மேன் என்னன்னா அந்த டைம்ல இவங்க செம்ம எக்ஸ்ப்ளோசிவா இருப்பாங்க. அசுதோஷ் சர்மா அந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். ஆனா இப்போ ஒரு 12வது ஓவர்லயே அவங்களுக்கு 5 விக்கெட் வந்துச்சுன்னா, இப்போ சமீர் ரிஸ்வி உள்ள வந்து அத்தனை ஓவர்ஸ் அவர் நின்று ஆடுவாருன்றது முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். அதேதான் இவங்களுக்கு அசுதோஷ்க்கும் பஞ்சாப் ஆடும்போது நம்ம பார்த்தது இல்லை. ஸோ லைக் அவங்க அதை கன்சிடர் பண்ணி ஏர்லி விக்கெட்ஸுக்கு மும்பை போவாங்க. ஒரு 4 விக்கெட்ஸ் எடுத்துட்டா இவங்களுக்கு வந்து டவுன் ஆர்டர் ஃபுல்லா ஆட முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு மும்பை வந்து ஏர்லி விக்கெட்ஸ் போயிட்டு இவங்களுக்கு முன்னாடியே வர வைக்க பார்ப்பாங்க. ஸோ அந்த இடத்துல இவங்க என்ன பண்றாங்க, 5 பேர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் இருக்கிற 2 பேர் 12வது ஓவர்லயே வந்து அது ரொம்ப ஹார்ட் ஹிட்டர்ஸ், எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் ஹிட்டர்ஸ், 17 ஓவர்ல இறக்கி விட்டா அடிக்கக்கூடிய ஹிட்டர்ஸ் வந்து 12வது ஓவர்ல வந்து ரொட்டேட் பண்ணி ஆடுவாங்களா, பேட் பால்ஸ் வந்து பனிஷ் பண்ணுவாங்களான்றது எனக்கு தெரியல, டவுட்டா. ஆனா எனக்கு என்னன்னா இவங்க லைன் அப்ல இவங்க 2 பேரும் கன்சிக்யூட்டிவா கண்டிப்பா வைக்க கூடாது. வேற எப்படி வைக்கலாம், யாராவது ஆனா சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி தான் மாத்த முடியும், அது வேற விஷயம். ஏதோ ஒரு குயிக் மேட்ச் அப்போ ஒரு குயிக் ஃபயர் நீட் இருக்கிறப்போ ஒருத்தரை கொஞ்சம் முன்னாடி இறக்கி விட்டுட்டா மேபி பெட்டரா இருக்கும். மேபி நான் என்ன ஃபீல் பண்றேன், அந்த பேலன்ஸை கொண்டு வரவர் வந்து கருணாயர்னு நினைக்கிறேன். எனக்கு என்னவோ அந்த பேலன்ஸ் கருணாயர் இல்லாட்டியுமே ஐ திங்க் அக்சர் பட்டேல் கேன் டூ தட்னு நினைக்கிறேன். ஏன்னா கடைசியில கொஞ்சம் ஹிட் பண்ணவும் முடியும் அவரால். ஸோ அக்சர் பட்டேல் இன்னும் பின்னாடியே இறங்கலாம் என்ன கேட்டா. ஏன்னா அந்த ரோல் வந்து அவருக்கு அவர் ப்ரூவன் ரோல் அது ஆக்சுவலா. கடைசி ஒரு 3-4 ஓவர்ல வந்து காட்டுத்தனமா சுத்துறது நல்லாவே பண்ணுவாரு. அதே மாதிரி ஒரு 12வது ஓவர் 13வது ஓவர் இறக்கி விட்டாலுமே கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ற கேப்பபிலிட்டி இருக்கு. சோ அப்படி இருக்கிறப்போ அக்சர் இன்னும் பின்னாடி வந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டர் தான் எனக்கு தெரிஞ்சு. ஓகே ஓகே. ஏன்னா உங்ககிட்ட எல்லாம் வந்து காட்டுத்தனமா நிறைய ரன் அடிச்சாதான் வேலைக்கு ஆகும். மேபி மிடில் ஓவர்ஸ் யூட்டிலைஸ் பண்றதுக்கு இந்த 2 ஹிட்டர்ஸ் வேணா அவங்க யூஸ் பண்ணலாம். மேபி அப்படி எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேர் ஸ்ட்ரைக்ல இருக்கணும்னா ஒண்ணு ஒரு 16th ஓவருக்கு மேல இருந்தா கரெக்டா இருக்கும். கரெக்ட் தான். ஸோ கம்பேரிட்டிவ்லி ஸ்டில் நல்ல டச்ல இருக்க பேட்ஸ்மேன், நல்ல ஃபார்ம்ல இருக்க பேட்ஸ்மேன்னா ஸ்டில் மும்பைக்கு தான் இருக்காங்க. டிசில மிடில் ஆர்டர்ல அவங்க அகைன் அந்த லைன் அப்ல ஏதாவது ஒரு மேட்ச் அப் பண்ணாதான் கொஞ்சம் டஃப் கொடுக்கணும்ன்ற மாதிரி இருக்கு. சரி, இப்போ முக்கியமான கட்டத்துக்கு வரும். பவுலர்ஸ். டிசி பவுலர்ஸ் வந்து இந்த சைடு பார்த்தா நட்ராஜன், விப்ராஜ் நிகம் ஸ்பின்னரு, குல்தீப் யாதவ் ஸ்பின்னரு, சமீரா, துஷ்மந்தா சமீரா, முஸ்தபிசுர் ரஹ்மான். மும்பை சைடு வந்துட்டு பும்ரா, போல்ட், கரண் சர்மா, கார்வின் பாஸ், தீபக் சஹர், ஹர்திக் பாண்டியா. ஓகே. உங்ககிட்ட ஸ்பின் பவுலர் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. கரண் சர்மா அவ்வளவுதான். அதான் கேக்குறேன். ஆனா இந்த பக்கம் 3 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. மேபி உங்களோட மிடில் ஆர்டரை கிரம்பிள் பண்ண முடியும்னு நினைக்கிறியா? இந்த கிரம்பிள் பண்ண முடியும், கண்டிப்பா கண்டிப்பா. நான் அதை தான் சொல்ல வரேன். சோ ஸ்பின்னிங் வைஸ் பார்த்தனா இந்த சைடு வந்துட்டு ஒரே ஒரு ஸ்பின்னர். டிசி சைடு பார்த்தனா 3 ஸ்பின்னர்ல அதுல 2 பேர் ரொம்ப தரமான ஸ்பின்னர்ஸ். லைக் குல்தீப் யாதவ் வேற மாதிரியான ஒரு ஸ்பின்னர், நல்ல ஒரு சைனாமேன் பவுலரு, சூப்பரா எடுத்துட்டு வந்து தூக்கி போட்டு நல்ல ஒரு கூகுளி இதெல்லாம் போடக்கூடிய ஒரு பவுலரு. அதே மாதிரி அக்சர் பட்டேல் பார்த்தோம்னா நல்லா ஆம்பால் போட்டு விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பவுலரு. ஆனா போன மேட்ச் தான் ஏன் அந்த லைன்ல போட்டு சொதப்பிட்டே இருந்தான்னு தெரியல. போன மேட்ச் அவன் மட்டும் ஒழுங்கா போட்டுருந்தான்னு ஏன் அது டிசி சைடு கொஞ்சம் சாஞ்சிருக்கு. ஆமா, கரெக்ட் தான். சோ அதான். ஆனா 2 பேருமே நல்ல ப்ரூவனான பவுலர். ஆனா இந்த சைடு பார்த்தோம்னா கரண் சர்மா பெருசா ஆஹா ஓஹோன்ட்டு ஹிஸ்டரி இல்ல. பட் இந்த சீசன் அவர் வந்து குவைட் இம்ப்ரெசிவா பண்ணி இருக்கிறாரு. 3 விக்கெட், 2 மேட்ச், 3 மேட்சோ 4 மேட்சோ தான், 4 மேட்சோ 5 மேட்சோ தான் பவுலிங் கிடைச்சிருக்கு அவருக்கு. அதுல வந்துட்டு அவர் ஒரு 6 விக்கெட்டோ 7 விக்கெட்டோ எடுத்திருக்கிறாரு. பிளஸ் இம்பார்ட்டன்ட் பிரேக் த்ரூஸ்லாம் அவர் மூலியமா தான் கிடைச்சிருக்கு. ஒரு டக்குனு விக்கெட் கிடைக்கலன்னா ஒரு ஸ்பின்னரை கூட்டு வரணும்னு கூட்டு கரண் சர்மா கூட்டு வந்து தான் விக்கெட் கிடைச்சிருக்கு. ஸோ எனக்கு என்ன தோணுது, மும்பை வந்து அந்த ஸ்பின் அந்த 8 ஓவர் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. பட் ரீசன்ட் ஃபார்ம், அதாவது போன மேட்சை வச்சு பார்க்கும்போது கம்பேக் கொடுக்கலாம், அது சொல்ல முடியாது. பட் ஸ்டில் போன மேட்சை வச்சு பார்க்கும்போது குல்தீப் யாதையும் போட்டு சாத்திருக்காங்க ஜிடி பேட்ஸ்மேனை.
அக்ஷரும் அடி பட்டேலையும் வாங்குறாரு. போட்டு சாத்திருக்காங்க, விப்ராஜ் நிகமும் சாத்திருக்காங்க. சரி. ஸோ மேபி ஒரு பார்த்து ஆடிட்டாங்க, லைக் பேட் பால்ஸ் மட்டும் பனிஷ் பண்றாங்க, அந்த மாதிரி ஆடினா மட்டுமே மும்பை வந்து இதுல இருந்து தப்பிச்சிடலாம். ஸ்டில் கம்பேக் கொடுத்தா மும்பை ட்ரபிள் ஆவாங்க கண்டிப்பா. மிடில் ஓவர்ஸ்ல இவங்க 3 ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் ட்ரபிள் கொடுக்க வேண்டிய ஒரு ஸ்பின்னர்ஸ் தான். ஸோ அதே மாதிரி இந்த சைடு பேசர்ஸ் பார்த்தா, இந்த சைடு வந்து முஸ்தபிசுர் ரஹீம், துஷ்மந்தா சமீரா, நட்ராஜன் 3 பேரு. இந்த சைடு பார்த்தா பும்ரா, போல்ட், கார்வின் பாஸ்ட், ஹர்திக் பாண்டியா, சஹார் 5 பேர் வச்சிருக்கீங்க. 5 பேர்ல இந்த ஸ்விங்கிங் பண்ற கிங் வந்து ஸ்டார்டிங்லயே போட்டு முடிச்சிடணும். அவனை கூட்டு வந்து டெத்துல போட விட்டீங்க, அவ்வளவுதான் டிசி உள்ள நானே சொல்லுவேன். சோ ஸ்ட்ரெங்தன்ட் பவுலிங் லைனப் அப்படின்ற மாதிரி மும்பை இப்போ எனக்கு அதுல என்னன்னா, மும்பையோட பவுலிங் லைனப் ஆக்சுவலி ஆப்வியஸ்லி ஸ்ட்ரென்தனா தான் இருக்கு. இப்போ கம்பேரிட்டிவ்லி பாக்குறப்போ எனக்கு இப்போ கன்சர்னா இருக்குது அந்த மிடில் ஓவர்ஸ் தான். இப்போ மும்பை சப்போஸ் பேட்டிங் பண்றாங்கனாக்கா இந்த பக்கம் நல்ல ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க. சோ தே கேன் கிரம்பிள், மும்பையோட அந்த மிடில் ஓவரை கண்டிப்பா கிரம்பிள் பண்ண முடியும். அதே நேரம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நீ சொன்ன மாதிரி 2 ஹிட்டர் எடுத்துட்டு போறாங்கல்ல, 2 ஹிட்டர் எடுத்துட்டு போறாங்க. எனக்கு என்ன டவுட்னா, இப்போ இந்த சைடு உங்ககிட்ட பேசஸ் அதிகமா இருக்கிறதுனால உங்களால அவ்வளவு ஈஸியா விக்கெட்ஸ் எடுக்க முடியும்னு நினைக்கிறியா, இல்ல ஹிட்டர்ஸால அந்த பேஸை யூஸ் பண்ண முடியுமா? அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்டெஸ்டா தான் இருக்கும். ஏன்னா இந்த சைடு வந்துட்டு ஸ்பின்னர் ஒரே ஆள் தான், கரண் சர்மா. அப்படி இருக்கும்போது பேசர்ஸ் தான் டேக் டவுன் பண்ணி ஆகணும் அவங்க. அப்படி பண்ணும்போது எந்த அளவுக்கு அவங்க எஃபெக்டிவா அடிக்கிறாங்க. ஆனா சும்மா ஏனோ தானா பவுலர்ஸ் கிடையாது இங்க இருக்கிறதும். 2 பேர் நறுக்கா போட்டுக்கிட்டு இருக்காங்க, போல்ட்டும் பும்ராவும். அத்த 3 பேரை டார்கெட் பண்ணாதான் உண்டு. எனக்கு அதான் கன்சர்ன். ஏன்னா இப்ப நீங்க போல்ட் அண்ட் பும்ராவை எவ்வளவு மிடில் ஓவர்ஸ்ல யூஸ் பண்ண முடியும்? மிடில் ஓவர்ஸ்ல யூஸ் பண்ண முடியாது, அதான் கேக்குறேன். சோ மிடில் ஓவர்ஸ்ல கேபிடலைஸ் பண்ணி டிசி ரன் அடிச்சா உண்டு. இல்ல மிடில் ஓவர்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு இப்ப போட்டுட்டு இருக்கிறது இவனுங்க தான், ஹர்திக் பாண்டியா, கார்வின் பாஸ்ட் இவனுங்க, அப்புறம் கரண் சர்மா 3 பேர் மாத்தி போட்டுட்டு இருக்காங்க. சோ ஸ்டார்டிங் ஓவர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு தீபக் சஹார் போல்ட்டுக்கு 2 பும்ரா போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உடனே ஹர்திக் பாண்டியா, கார்வின் பாஸ்டன் மாறி போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் அந்த மிடில் ஓவர்ஸ் இவங்க பெருசா கிரம்பிள் ஆன மாதிரி இல்ல, லைக் பவுலிங்ல. அது அடிச்சாலுமே திருப்பி வந்து அடிக்கக்கூடிய ஒரு பேட்டிங் லைன் இருக்கு. இவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய காஸ்ட்லி இதுவா தெரியல, ஸ்பின்னர்ஸ் இல்லாதது. ஆனா இந்த சைடு வந்து அவங்க அடிச்சு ஆகணும்ன்ற ஒரு மைண்ட் செட்ல தான் ஆடுவாங்கன்றதுனால மேபி இந்த 3 பவுலர்ஸ் தான் டேக் டவுன் பண்ணுவாங்க. கரண் சர்மா, ஹர்திக் பாண்டியா, கார்வின் பாஸ், இந்த 3 பேர் தான் அவங்க டேக் டவுன் பண்ணுவாங்க. சோ இப்போ ஒரு பொதுவா பார்த்தா மும்பைக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கு, ஆனா டிசிக்கு ஒரு சான்ஸும் இருக்கு. ஆன் தட் பர்టిక్యులர் டே என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா ரீசன்ட் ஃபார்மா பாக்கும்போது டிசி வந்து கொஞ்சம் கீழ இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. மேபி கம்பேக் கொடுத்தா மும்பை ட்ரபிள் ஆகலாம். இப்போ அடுத்து அதுக்கு தான் வரேன். இப்போ இந்த 2 டீம் சரி, ஃபர்ஸ்ட் டிசி எடுத்துவோம். டிசியோட பாஸ்ட் மேட்சஸ் இருக்குல்ல, இத வச்சு இந்த ஒரு விஷயம் அவங்க சேஞ்ச் பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறது. இந்த ஒரு விஷயம் சேஞ்ச் பண்ணா அவங்களுக்கு சான்சஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஏதாவது எனக்கு தெரிஞ்சு மோஹித் சர்மாக்கு ஒரு சான்ஸ் தரலாம். பவுலிங் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தனா எனக்கு தெரியற மாதிரி இல்ல. ஏன்னா துஷ்மந்தா சமீரா, முஸ்தபிசுர் ரஹீமா போன மேட்ச் டீசெண்டா போட்டாங்க, பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். இப்போ மோஹித் சர்மாலாம் உங்களுக்கு ஒரு எண்டோவர்ஸ் வந்துட்டா ஒரு பேக் ஆஃப் த ஹேண்ட்ஸ் பவுலர், ஸ்லோ கட்டர்ஸ், இதெல்லாம் மோஹித் சர்மானால போட முடியும். எனக்கு தெரிஞ்சு ஒரு சேஞ்ச் பண்ணோம்னா மோஹித் சர்மா உள்ள கொண்டு வரலாம். அண்ட் பேட்டிங்ல எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஸ்டெடி ஆகணும்னா கருண் நாயர் வேணா இன்னொரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். ஒரு 4 மேட்ச் அவர் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல, பட் ஸ்டில் ஹி ஹேஸ் தட் கேப்பபிலிட்டி. ஸோ முடிஞ்சா அவரை கொண்டு வரலாம். பட் எங்க ஃபிட் ஆவாருன்னு தெரியல, யாரை எடுத்துட்டு போட முடியும், இங்கே யாரை தெரியல. உங்களுக்கு 2 பேஸ் இது 2 ஹிட்டர்ஸ் வேணும்னா கண்டிப்பா வேணும் அப்படின்னு இருக்கிறாங்கன்னா லெட் இட் பி. கருண் நாயர் வேணாம், பவுலிங்ல மட்டும் ஒரு சேஞ்ச் மோஹித் சர்மாக்குள்ள கொடுக்கலாம். சரி, இப்போ அதே விஷயம் மும்பை எனக்கு தெரிஞ்ச சாண்டர் உள்ள வரலாம். சாண்டர் ஆனா ஆக மாட்டாரு. சொல்றேன் சந்தோஷ், இப்போ வந்து 4 ஃபாரின் பிளேயர் எடுக்கணும். ஓப்பனிங் ரியான் ரிக்கல்டன், ஒன் டன் வில் பண்ண முடியாது.
உள்ளதான் போல்ட் இருந்தா போல்ட்டும் இருக்கா, அவனும் உள்ளதான் இருந்தாலும். இப்ப என்னன்னா ஒரே பிளேஸ் கார்வின் பாஸ்ட், அதுல ஏதோ கார்வின் பாஸ்ட் இல்ல மிச்சல் சாண்டர் கொண்டு வரணும். இப்ப கார்வின் பாஸ்ட் ஆல்ரவுண்டர் தானே? ஆமா. என்னன்னா ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர் வந்து சாண்டர், இவர் வந்து பேசர் ஆல்ரவுண்டர். ஆனா எப்படி சொல்றது, பேட்டிங்ல கொஞ்சம் குரூஷியல் ரன்ஸ் அடிக்க முடியும் அப்படின்னா அது கார்வின் பாஸ்ட். ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கு. ஹர்திக் பாண்டியா மட்டும் தான் சோல் ஹிட்டர் மாதிரி தெரிஞ்சிட்டு இருந்தாரு எனக்கு சாண்டர் இப்போ இல்லாதப்போ, சாரி சாண்டர் உள்ளப்போ. இப்போ கார்வின் பாஷும் இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ் மாதிரி இருக்கு. சாண்டர் வந்து கன்வென்ஷனல் பிளேயர், வீல சூப்பரா ஆடுவாரு. ஒரு ஓடிஐ T20ல ஒரு மிடில் ஓவர்ஸ்ல நல்லா ஆடக்கூடிய, ரொட்டேட் பண்ணிட்டு அக்சர் பட்டேல் மாதிரி வச்சுக்கேன், அந்த மாதிரியான ஒரு பேட்ஸ்மேன். ஆனா இந்த டீம்ல அவர் ஃபிட் இன் ஆகணும்னா அவர் ஹிட்டிங் ரோல்ல தான் தேவை. ஏன்னா அந்த ரோல் பண்றதுக்கு பேட்ஸ்மேன் இருக்காங்க ஆல்ரெடி, நல்ல பேட்ஸ்மேனும் இருக்காங்க. திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், நமந்தீர் மாதிரி நல்ல பேட்ஸ்மேனும் இருக்காங்க. சோ இவரை எங்க யூஸ் பண்றதுன்னு தெரியல. சரி, இப்போ அதான் மும்பைக்கு வந்து மும்பை தான் டாமினேட்டா இருக்கு ஆப்வியஸ்லி. ஆனா டிசிக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு என்ன கேட்டீங்கன்னா. கொஞ்சம் ஏதாவது புத்திசாலித்தனம் பண்ணி, அந்த சான்ஸ் ஏன் தெரியுமா நான் சொல்லிட்டேன், எங்க ஆளுங்க பிரேக் அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் சாமி கூட்டுருவாங்க. அந்த நம்பிக்கை தான் எனக்கு. அது ஒண்ணுதான்டா பயமே, மத்தபடி டீம்லாம் நல்லா தான் இருக்குது. சோ எனக்கு தெரிஞ்சு அந்த மொமெண்டம் பிரேக் ஆயிருக்குது. இவங்க இவ்வளவு நாள் நல்லா ஆடிட்டு இருந்த மொமெண்டம் பிரேக் ஆயிருக்குது. நடுவில் ரியான் ரிக்கல்டன் தாஜ்மஹால் அவர் கொண்டாட்டி கூட போய் பார்த்துட்டு வரேன்ட்டு ஓட்டாரு. எல்லாரும் அவங்கவுங்க வேலைன்னு பார்த்துட்டு திடீர்னு திருப்பி கூட்டு சேர்ந்துருக்காங்க. ப்ராக்டிஸ் செஷன் நிறையவே டைம் இருந்துச்சு இவங்க ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது தோக்க கூடாது, அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்ட்ரீக்கை வந்து இது பண்ணக்கூடாது, அதை விட்டுட்டு ஜெயிக்க பார்க்கணும். பட் ஸ்டில் அதே அளவு வந்துருச்சுன்னா டிசி ஹேவ் த அப்பர் ஹேண்ட் டு குவாலிஃபை ஃபார் பிளே ஆஃப்ஸ். உன்னோட பர்சன்டேஜ் சொல்ல, எந்த டீம் ஜெயிக்கும் ஃபர்ஸ்ட், லைக் எத்தனை பர்சன்டேஜ் இந்த டீம் ஜெயிக்கும், எத்தனை பர்சன்டேஜ் அந்த டீம்? எனக்கு வின்னிங் பர்சன்டேஜ் கம்பேரிட்டிவ்லி பாத்தீங்கன்னா மும்பை 70, டெல்லி 30. மும்பைக்குமே ஏன் 70னா எனக்கு டெல்லி மேல கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. அதை தாண்டி அதான் நீங்க சாமிக்கு விடுவீங்களா வழக்கமா, அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. சோ எனக்கு வந்து மும்பை 70, டெல்லி 30. எனக்கு என்ன தெரியுமா, மும்பை 65, டெல்லி 35. பிரேக் த்ரூ பிளேயர் இந்த ஆளால மேட்ச் மாறும் கண்டிப்பா அப்படின்ற மாதிரி. மும்பைக்கு வந்து பேட்ஸ்மேன் பார்த்தனா எனக்கு தெரிஞ்சு சூரியகுமார் யாதவ், பவுலர் வந்து பும்ரா. அந்த 4 ஓவர் ஒன்னும் பண்ண முடியல அவனுங்க. ஆமா, ஒண்ணுமே பண்ண முடியாது அவரு. அப்படியே டிசி சைடு வந்தா பேட்ஸ்மேன் வந்து KL ராகுல். பட் ஐ எம் கவுண்டிங் ஆன் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், ஏன்னா அவர் நல்லா ஆடிட்டு இருக்கிறாரு. ஆமா, அதனால அவரும் கொஞ்சம் மேட்ச் திருப்பக்கூடிய ஒரு ஆற்றல் முக்கிய ஒரு பிளேயரு. அப்படியே பவுலிங் சைடு வந்தா எனக்கு யார சொல்றதுனே தெரியல. திடீர்னு நல்லா போடுறானுங்க, திடீர்னு கேவலமா போடுறானுங்க. குல்தீப் யாதவ்னு சொல்லலான்னு பார்த்தா குல்தீப் யாதவ் போன மேட்ச் கேவலமா போட்டான். நட்ராஜனை போன மேட்ச் சொன்னா போன மேட்ச் நட்ராஜன் கேவலமா போட்டான். எனக்கு யார சொல்ல, நான் திருப்பி நட்ராஜனே இது பண்றேன். ஏன்னா மேபி அது யாக்கர்ஸ், அது பவுலிங் ரிதம் இதெல்லாம் திருப்பி அவர் கரெக்ட் பண்ணிட்டு வருவாருன்னு தோணுது. அதனால நட்ராஜன். எனக்கு மும்பைல பேட்டிங் கேட்டீங்கன்னா பெரியப்பாலாம் இல்ல, பெரியப்பா எப்பயாவது மைண்ட் வைப்பாரு. பிரேக் வேற விட்டீங்க, எப்படி வரும்னு தெரியல. ஐ எம் கவுண்டிங் ஆன் வில்ஜாக்ஸ். இன்ட்ரஸ்டிங். பவுலிங்ல யார தீபக் சகர். நீங்க வேணா பாரு, சர்காஸ்டிக்கா நான் சொல்லல. இல்ல நான் மனசார சொல்றேன். இந்த வாட்டி தீபக் சகர் ஓப்பனிங் ஓவர் சும்மா அப்படி பண்ண போறோம். அது பண்ணுவோம், கேப்பபிலிட்டி இருக்கு, பாப்போம். லைக் early விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கு ஸ்விங்னால. பாப்போம், என்னன்னாலும் நடக்கும். அதே மாதிரி டெல்லியில வந்து ஆமா எனக்கு ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் தான் பேட்டிங்ல. பவுலிங்ல நிகம் ஆர் சமீரா. நடராஜன் எனக்கு என்னன்னா, நடராஜன் ஆப்வியஸ்லா நல்லா பண்ணிடுவாருன்னு தான் எனக்கு தோணுது. பட் இன்னும் கொஞ்சம் அது அவனுக்கு முன்னாடியே கொடுத்தா என்ன பண்றது அவரும். அதான் எனக்கு சமீரா மேல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹோப் இருக்கு. சோ அவரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. சரி, இன்னைக்கு இப்போதைக்கு இதான் நிலவரம். இன்னைக்கு மேட்ச் முடிச்சுட்டு எவன் என்னென்ன பெர்ஃபார்ம் பண்றான்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி
ஒரே ஒரு வார்த்தை, யாரு பிளே ஆஃப் போவான்? மும்பை. டிசி. என்னவோ தெரியல, ஒரு சின்ன ஹன்ச் சொல்லுது டிசிக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குன்றது எனக்கு தோணுது. சோ ஐ அம் ஆப்டிங் ஃபார் டிசி. ஐ அம் ஆப்டிங் ஃபார் மும்பை. பாப்போம். சரி பாப்போம். இன்னைக்கு மேட்ச் முடிச்சுட்டு திரும்ப சந்திப்போம். திரும்ப இதே மாதிரி ஒரு ரிவ்யூவோட உங்களை வந்து பாக்குறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இந்த ரிவ்யூல இந்த ப்ரிவியூல என்ன ஆட் பண்ணலாம், என்ன நல்லா இருந்துச்சு, உங்களுக்கு என்ன தோணுது, என்ன டீம் சேஞ்சஸ் பண்ணலான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.